12th அக்கௌண்டன்சி 4வது சாப்டரோட பயிற்சி 3வது சம்மை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு கூட்டாண்மை நிறுவனம் விலகும் கூட்டாளி ஒருவரின் கணக்கை தீர்ப்பதற்காக நற்பெயர் மதிப்பிட முடிவு செய்தது. அந்த நிறுவனத்தின் கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் பின்வருமாறு அப்படின்னு 4 வருஷத்தோட லாபம் தந்திருக்காங்க. வியாபாரம் கூட்டாளிகளில் ஒருவரால் நடத்தப்பட்டது. அவருக்கு எவ்வித ஊதியமும் வழங்கப்படவில்லை. கூட்டாளியின் நியாயமான ஊதியம் ஆண்டுக்கு 1500 என முடிவு செய்யப்பட்டது. 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை காண்கன்னு இருக்குது. இப்போ இதுலேயுமே அந்த கூட்டாளிக்கு வந்து சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னால் சம்மை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்த லாபம். தந்திருக்கக்கூடிய 4 வருஷ லாபத்தையும் நம்ம வரிசையாக எழுதியிருக்கோம். இது அவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 46,000 வருது. இப்போ நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் நம்ம 46,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆண்டுகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. அப்போ பை 4. இதை நம்ம வகுக்கும்போது நமக்கு 11,500 ரூபாய் கிடைக்கும். சராசரி லாபம் வந்து 11,500 ரூபாய் வந்திருக்கு. இப்போ இந்த இதுலேயுமே நமக்கு கூட்டாளியோட ஊதியம் வந்து 1,500 ரூபாய் கூட்டாளிக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பளம் தந்திருக்காங்க. அப்போது நம்ம சராசரி லாபத்திலேருந்து அந்த கூட்டாளியோட ஊதியம் 1,500 கழிக்கணும். கழிச்சோன்னா நமக்கு 10,000 ரூபாய் வரும். இந்த 10,000 ரூபாய் தான் நமக்கு வந்து சராசரி லாபம். இப்போ நற்பெயர் ஃபார்முலா வந்து சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ நற்பெயர் நம்ம இந்த சராசரி லாபம் வந்து நம்ம 10,000 கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு சம்பளம் 3ன்னு தந்திருக்காங்க. அப்போ இதை நம்ம பெருக்கும்போது நமக்கு 30,000 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு இந்த கூட்டாளியோட நற்பெயர்.